அயோத்தி ராமர் ஆலயத்திற்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து 60,000 பிரசாத பாக்கெட்டுகள் இன்று அனுப்பப்பட்டுள்ளது. ஆலய ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர் தகவல். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து அயோத்தி ராமர் ஆலயத்திற்கு 60,000 குங்குமம் மற்றும் விபூதி பிரசாத பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் கோடை காலத்தில் வரும் பக்தர்களின் நலன் கருதி நீர்மோர், பானகம் உள்ளிட்ட பல்வேறு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆலயத்தின் உள் பிரகாரம் வலம் வரும் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் தெரியாத அளவுக்கு வெள்ளை பெயிண்டினாலான வர்ணம் பூசப்பட்டுள்ளது. மேலும் மேற்கூரையும் கொடிமரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வசந்த நவராத்திரி நடைபெற்று வருவதால் காலை 10 மணி முதல் நவாவர்ண பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. கோடை காலம் என்பதால் நீர்மோர் மற்றும் தயிர் சாதம் அதிகமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ராம நவமி உற்சவத்தை ஒட்டி சங்கராச்சாரியார் உத்தரவின் பேரில் இந்த பிரசாதங்கள் அயோத்தி ராமர் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது என ஆலய ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர் தெரிவித்தார். இதில் உடன் ஆலய மணியக்காரர் சூரி, அலுவலக நிர்வாகி பத்ரி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். ஆரம்பித்து ஒரு மணி வரலும் நவாவரண பூஜைகள் நடக்கிறது. அம்பாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள், நைவேத்தியங்கள்லாம் பண்ணி சாரதா நவராத்திரி உற்சவம் விமர்சையாக நடந்துட்டுருக்கு. ஏராளமான பக்தர்கள் இது வந்து காத்துட்டு இருந்து நவாவரண பூஜை ஆனப்புறம் அம்பாளை தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கோடை காலங்கிறதுனால கோவிலில் வர எல்லா பக்தர்களுக்கும் நீர்மோர் பானகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாக இருக்குது. எல்லா பக்தர்களும் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு நீர்மோர் சாப்பிட்டுட்டு பிரசாதமும் கொடுத்துட்ருக்கோம். அதோட நீர்மோர், பானகம், அது மாதிரி எல்லாம் குளிர் கொஞ்சம் வெயில் தாங்க முடியாது இருக்கிறதுக்காக ஒரு நீர்மோர் பானகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சம்மர்லேயும் இவ்வளோ கோடையிலையும் பக்தர்கள் வந்து அவ்வளவு பக்தியாக அம்பாளை வந்து பெரிய பிரகாரம், அந்த பிரகாரத்தில் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு சௌரியமாக கால் சுடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்பிரகாரம் பூரா
இந்த ஒயிட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் பெயிண்ட் கூலிங் பெயிண்ட் அது. ஆக்சுவலி அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாக்க நல்லா 2 பேர் நடக்க முடியாது. ஒரு 6 அடி அகலத்துக்கு வெளிப்பிரகாரம் பூரா இது வெயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அது வந்து மக்களுக்கு பிரதட்சணம் பண்ணும்போது சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி கூட பந்தலும் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஆரம்பித்து கிழக்கு கோபுர வாசல்லேருந்து ஆரம்பித்து மடப்பள்ளி வரலும் பந்தல் போட்டிருக்கோம். தினசரி அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இலவச பிரசாதம் கோவில் ஆரம்பித்ததுலேருந்து முதல் நைவேத்தியானத்துலேருந்து கோவில் மூடுற வரலும் வர பக்தர்கள் எல்லாரும் ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக இலவச பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சம்மருங்கிறதுனால கொஞ்சம் தயிர் சாதம் ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வசந்த நவராத்திரி முடிவில் ராமநவமி உற்சவம் வருது. ராமநவமி உற்சவம் வந்து மடத்தில் பெரிய உற்சவம். இங்கே அம்பாள் கோவிலையும் ராமநவமி அன்னைக்கு நவம்பர் வந்து பூர்த்தி ஆகிடும். அயோத்தியாவில் உங்களுக்குலாம் தெரியும், ராமர் கோவில் கட்டி இப்போ வந்து பெருசாக தரிசனம் ஜனங்கள்லாம் நிறையா தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கா. அயோத்தியாவில் நமக்கு சங்கர மடத்தினுடைய ஒரு கிளை இருக்குது. ராமரை தரிசனம் பண்ண வரவாளுக்கு ஒரு மடத்தினுடைய பிரசாதம் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து இந்த எங்கள் காமாட்சி கோயிலில் வந்து ஒரு மிஷின் வச்சுருக்கோம். குங்குமம் விபூதியெலாம் பேக்கெட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேக்கெட் குங்குமமும் ஒரு 10,000 பேக்கெட் விபூதியும் பேக் பண்ணி இன்றைக்கி அயோத்திக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம். அது மாதிரி மடத்துலேயும் விசேஷமாக நீர்மோர் பானகம் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அன்னதானமும் நடந்துகிட்ருக்கு.